வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஜேடி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம லடாக் போறதுக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது என்னென்ன பொருளை நம்ம எடுத்துட்டு போறோம், அது என்னென்ன விலையில நம்ம வாங்கணும், எதுக்கு வாங்கணும், அந்த எல்லா டீடைல்ஸும் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம வண்டி வந்து டியூப், அதனால எங்க பஞ்சர் ஆனாலும் ஒரு எக்ஸ்ட்ரா டியூப் வச்சுக்கணும். ஸோ இது வந்து டயர் மாத்தினதுனால நம்ம வண்டியில இருந்தது தான் இது. நம்ம டயர் மாத்தினது வந்து டயரும் டியூபும் புது டயர் மாத்தினது வந்து 4400 பக்கம் சம்திங் வந்துச்சு. அண்ட் இது வந்து காற்று அடிக்கிறதுக்காக மிஷினு. இது வந்து ஒரு 800 பக்கம் வந்துச்சு. இது வந்து டூல்ஸு ஃபுல்லாக பேசிக் டூல்ஸ் மட்டும்தான். வீலை கழட்டி மாட்டுற அளவுக்கு அண்ட் ஏதாவது வண்டி ஆஃப் ஆச்சுன்னா ஆன் பண்ணி பார்க்குற அளவுக்கு நான் டூல்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து 1200 பக்கம் சம்திங் வந்துச்சு. அண்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம டியூபு கழட்டி மாட்டும் போது உள்ள பவுடர் போட்டு தான் மாட்டணும். அண்ட் வீலை கழட்டி மாட்டும் போது வீல் லப்பர் உள்ளியும் பவுடர் அடிச்சுதான் மாட்டணும். நம்ம R15 V4க்கு வந்து டியூப்லெஸ், அதனால அதோட பஞ்சர் கிட்டு, டிஸ்க் லாக் எடுத்திருக்கோம் 2. என் வண்டிக்கு 1, ஹிமாலயனுக்கு 1, V4க்கு 1. இதோட பிரைஸ் வந்து 1000, அப்புறம் 2 2000 பக்கம் வந்துச்சு. இது வந்து ஷூ, இது வந்து சும்மா தான் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 3 ஷூ 1200 பக்கம் வாங்கினேன். 2 பூட்டு, ஒரு பூட்டோட ப்ரைஸ் வந்து 4000 பக்கம் வந்துச்சு. நம்மளுக்கு வந்து அது கிஃப்ட் பண்ணாங்க. அண்டு ஹெல்மெட் வந்து நம்மளோட பழைய ஹெல்மெட்டு தான். இது சின்ன நண்பன்து. இது வந்து இது பேர் வரல எனக்கு, ஏதோ பாலா ஸ்டார்ட் ஆகும், பலாக்காவா சம்திங் வரும். இது வந்து ஒரு 300 பக்கம். அண்ட் உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னா, இன்டர்காம் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 4000 பக்கம் வந்துச்சு. வித் வாரண்டி 4000 சம்திங் என்னமோ வந்துச்சு. அண்ட் உள்ள மைக் இருக்கு, போயா BYM1ன்ற மைக் இருக்கு. கேமரா, இதோட ஃபுல் ஆக்சசரிஸ் மொத்தம் சேர்த்து 40-45,000 கிட்ட சம்திங் வந்துச்சு. இது கிண்டல், நம்மளோட நண்பன்து. அண்ட் இது இன்னொரு மைக், அவனோட ஹெல்மெட்ல மாட்டுறதுக்கு. இதுல ஹார்ட் டிஸ்க் இருக்கு, அது ஒர்க் ஆகுமா என்னன்றது தெரியல, அது அங்கே போய் தான். அண்ட் பவர் பேங்க் வந்து நம்ம பலவாரம் மார்க்கெட்ல வாங்கியிருந்தோம். ஒரு பவர் பேங்க் 400 சம்திங் வந்தது. நம்ம கிட்ட 4 பவர் பேங்க் இருக்கு. அண்ட் ஐபோன் சார்ஜர், பிரஷ், பேஸ்ட் வாங்கணும், ஷாம்பு, சோப்பு, அப்புறம் வண்டியில கட்டுறதுக்கான ரோப்பு. இது வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா, செயின் லூப்பு, செயின் கிளீனர். இது மட்டும் மொத்தமா 1600 பக்கம் வந்தது. ஆன்லைன்ல வாங்கியிருந்தோம். பிரஷ் நம்மளுக்கு வந்து TN11 பைக்கர்ஸ்ல இருந்து ஸ்பான்சர் பண்ணாங்க, ஃப்ரீயா கொடுத்தாங்க. அண்ட் W40 ஸ்ப்ரே முக்கியமா தேவை. லைட்டா மூச்சு வாங்குது நண்பர்களே. அண்ட் இது வந்து பிரேக் பேட்ச், ஃப்ரண்ட் ரியர் 2 வண்டிக்கும் சேர்த்து. வீல் ரப்பர் 2 வண்டிக்கும். இது வந்து ஆக்சிலேட்டர் கேபிள், கிளச் கேபிள் 2 வண்டிக்கும். ஏர் ஃபில்டரு, ஆயில் ஃபில்டர்ஸ் 2 வண்டிக்கும். பிரேக் ஆயில், இன்ஜின் ஆயில் 2. ஹெமகால இருந்து ஒரிஜினல், நான் வந்து மோட்டோல இருந்து எடுத்திருக்கேன், ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து வாங்கல. ஆக்சசரிஸ் மட்டும் ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து வாங்கியிருக்கேன். இதோட செட்டப் மட்டும் ஐ திங்க் ஸோ 17,000 கிட்ட வந்திருக்கு. இந்த ஆயில் சர்வீஸ் பண்ற ஆயில் மட்டும், இதோட ரேட் எல்லாம். அப்புறம் நம்ம வந்து இன்ஜின் ஃபிளஷ், பெட்ரோல் ஃபிளஷ், இது 2 வாங்கியிருக்கோம். இது வந்து இன்ஜின் ஆயில் மாற்றும் போது இது போட்டு தான் மாற்றணும். ஸோ நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போகிறதுனால இதெல்லாம் நம்மளுக்கு தேவை தான், அதனால தான் நம்ம இதெல்லாம் வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் மட்டும் ஒரு பீஸ் 150 கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட மொத்தம் 10 பீஸ் இருக்கு. வேற என்ன இருக்கு? அவ்வளோதானா? எவ்வளோதான் நம்ம எக்ஸ்பென்சிவா? எஸ், மறந்துட்டேன், ரைடிங் கியர்ஸ். ஸோ இது வந்து ரைடிங் கியர்ஸ். அண்ட் நம்ம சாவியை எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். சப்போஸ் கீ எங்கேயாச்சும் தொலைஞ்சிடுச்சுன்னா தேவைப்படும்ட்டு 2 வண்டிக்கும் 2 சாவி போட்டு மாட்டியிருக்கோம். ஸோ ரைடிங் கியர்ஸ் வந்து நம்ம மோட்டோ வியர்ல தான் வாங்கியிருப்போம். பூட்டும் மோட்டோ வியர் தான். ரைடிங் கியர்ஸ் வந்து நாங்கள் ஆஃபர்ல வாங்கினதுனால பேண்ட் 4000, டிஷர்ட்டும் சட்டையும் 4000. வேற என்ன இருக்கு? இந்த பேக் முபாரக் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நம்ம ட்ரெஸ் வைக்கணும். ட்ரெஸ் வைக்கிறது வந்து என்னென்ன எடுத்து வைக்கிறோன்றதை நான் காட்டுறேன். ஸோ இது வந்து டோட்டலாக எவ்வளோ இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டாக கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் பின் பண்றேன். அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம வண்டியில என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கீழே போயிட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் விஷயமா நம்ம R15 என்னென்ன பண்ணியிருக்கோம்னா, ஹேண்ட்பேர் சின்னதா இருக்கிறதுனால ஹேண்ட்பேர் ரைசர் போட்டிருக்கோம். அண்ட் இதுல வந்து சீட் ஆடா இருக்கிறதுனால ஜெல் சீட் போட்டிருக்கோம். இது 2 மட்டும் தான் இந்த வண்டியில பண்ணியிருக்கோம், வேற எதுவுமே பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயமா ஸ்டாடல் ஸ்டே போட்டிருக்கோம் நம்ம வண்டியில. இது வந்து OLXல வாங்கினது தான். இது வந்து ஒரு 4500 பக்கம் வரும். என்னென்ன வாங்கணும்னா, இது இந்த பிளேட்டு,
அண்டு இது கிராஷ் கார்டு. அண்ட் இது வந்து நம்மளே ஓனாக செஞ்சது. இது ஒரு 850 பக்கம் வந்துச்சு. அண்ட் மொபைல் ஹோல்டரு, இதெல்லாம் மட்டும்தான் நம்ம வண்டியில் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே பண்ணல. முன்னாடி வந்து சிபி நம்ம எந்தெந்த ஊருக்கு போகிறோம்னு சொல்லுவோம். சென்னையிலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். அதனால் சென்னை, அடுத்து நம்ம ஜெய்ப்பூர் போகிறோம். ஜெய்ப்பூர்லேருந்து டெல்லி தாஜ்மஹால் போகிறோம். அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரீம் டெஸ்டினேஷன் தி லேண்ட் ஆஃப் 5 பாசஸ் லடாக் போகிறோம். அண்ட் அங்கேருந்து மணாலி போகிறோம். அண்ட் அங்கேருந்து ஷிம்லா வந்து ரிஷிகேஷில் வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அண்ட் கேதார்நாத்லேருந்து வாரணாசி டு சென்னை, இதுக்கு மட்டும்தான் எங்ககிட்ட பட்ஜெட் இருக்குது. இதுவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வரணும். அண்டு நம்மளோட யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் போட்டிருக்கோம். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் போய் பத்திரமா போயிட்டு வரணும்னு எல்லாம் 3 சாமிகிட்டையும் பே பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். லடாக் போகிறதுக்கு நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துருக்கோம்னா, என்னோட டிரைவிங் லைசன்ஸ், வண்டி புக்கு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, அப்புறம் பேன் கார்டு. அண்ட் உள்ளே போகிறதுக்கு பர்மிட் வாங்கியிருக்கோம். நேற்று வந்து ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் திரும்ப சொல்லிடுறேன். லடாக் ஆன்லைனில் வந்து லடாக் பர்மிட்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வரும். நீங்கள் நெட் சென்டரில் போய் எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் வீட்லேயே பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட சிஸ்டம் இருக்குன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு எதுவுமே தெரியலனா நீங்கள் நெட் சென்டரில் போயிட்டு பண்ணிக்கலாம், ஈஸி தான். ஆக்சுவலி நாங்கள் ChatGPTயில் பார்த்து அப்படி தான் பண்ணது. உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் செலக்ட் ஆல் கொடுத்துட்டேன். ஏன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. செலக்ட் ஆல் கொடுத்துட்டால ஒரே அமௌண்ட்டு தான். எங்களுக்கு வந்து பர் பர்சனுக்கு 400 வந்தது. மொத்தமாக 800 வந்தது. ப்ளஸ் ஏதோ ஜிஎஸ்டின்ட்டு ஒரு 30 ரூபா 20 ரூபா சம்திங் வந்தது. அவ்வளோ ஒரு 800ல் நம்ம பர்மிட் முடிஞ்சிருச்சு. பர்மிட் இருந்தால் தான் லடாக்குள்ளே விடுவாங்க. பர்மிட் இல்லைன்னா லடாக்குள்ளே விட மாட்டாங்க. அண்ட் வண்டிக்கு நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருக்கோம்னா, இன்சூரன்ஸு அண்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட். வேறு என்ன இருக்குது வண்டிக்கு? வேறு எதுவுமே கிடையாது, அவ்வளோதான். அதனால் ஒரு ஃபைல் ஒன்று வாங்கிட்டு வந்து, இதெல்லாம் பத்திரமா வைக்கக்கூடிய பொருட்கள். அதனால் இது பத்திரமா உள்ளே வச்சிடலாம். அண்ட் முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், ஃபோட்டோஸ் காப்பியும் வேணும். அதுக்காக தான் போய் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம். ஃபோட்டோ காப்பி கண்டிப்பாக தேவை. உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக இது தேவைப்படும். இது வந்து எங்கே வைக்கலாம்? கையில் வச்சுக்கலாமா, இல்லை ஜிப் இருக்கா? சரி, ஓகே. இது வந்து நம்ம பேண்ட்டில் தான் வைப்போம். ஏன்னா இதெல்லாம் எடுக்கக்கூடிய பொருட்கள் தான். ஃபோட்டோஸ் மட்டும் உள்ளே வச்சுக்கலாம். மிச்சதெல்லாம் கையில் இதெல்லாம் எடுக்கிற பொருள் தான். அதனால் இப்படி மாட்டிக்கலாம். இதை வச்சா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். போகும்போது விட்டு போயிடக்கூடாது, அவ்வளோதான். இதெல்லாம் டாக்குமெண்ட் செக் போஸ்ட்டில் கேட்பாங்கன்னு சொன்னாங்க. நானும் ஒரு 4-5 ரீல்ஸில் பார்த்தேன், செக் போஸ்ட்டில் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. அண்டு ஹேண்ட் கேஷ் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அண்டு நம்ம வாங்கின இன்ஜின் ஆயில்ஸுக்கெல்லாம் பில்லுலாம் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எல்லாத்தோட பில்லும் எடுத்துருக்கோம். நான் தேவைப்படாதோ எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா இது எலெக்ஷன் டைம், அதனால் கேஷும் கம்மியாக தான் கையில் எடுத்துகிட்டு போகிறோம். நாங்கள் எவ்வளோ எடுத்துகிட்டு போகிறோம்? 8000 கிட்ட தான் கேஷ் வச்சுருக்கேன். இதுதான் நான் எடுத்துகிட்டும் போகிறேன். அப்புறம் 50,000 ரூபாய் மேலே வச்சுருந்தோம்னா பிடிங்கிப்பாங்க. நம்ம ட்ரிப்பு மொத்த காசே அவ்வளோதான். அதனால் அவங்ககிட்ட காசை கொடுத்து நம்ம வீட்டுக்கெலாம் வர முடியாது. ஜிபேல இருந்தால் பிரச்சனை கிடையாது. அம்புட்டு தான். ஸோ அவ்வளோதான். பொருள் எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இந்த 2 பேகு, அப்புறம் நம்ம டென்ட்டு, இதெல்லாம் நம்ம கையில் கேரி பண்ண போகிற பொருள். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம என்னென்ன பொருள்லாம் எடுத்துகிட்டு போகிறோமோ அதை காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோலேருந்து நம்ம லடாக் கிளம்புறதுலேருந்து அங்கே போய் சேர்றது வரைக்கும், திரும்ப சென்னை வர வரைக்கும் எல்லா வீடியோவுமே கண்டிப்பாக வரும். எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையான நான் லடாக்குக்கு போகிறேன். உங்களோட ப்ரேயர் தான் என்னை கூட்டிகிட்டு வர போகிறது. ஸோ எனக்காக எல்லோரும் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லவ் யூ ஆல்.